அறக்கட்டளையின் பழங்காவலர்கள் அவர்களுக்கும் மற்றும் டிஓஏஓ அவர்களுக்கும் பள்ளி முன்னேற்றத்திற்கும் பாதையில் வழிநடத்தி செல்லும் முதல்வர் அவர்களுக்கும் அறிவாற்றல் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைநிமிர்ந்து வருங்காலத்தில் தலைமை ஏற்கப் போகும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களது கை கொடுத்து எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் ஏனைய அனைத்து பணியாளர்களுக்கும் செந்தமிழ் என்று மகனும் சுட்டப்பட்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன். கூறும் எரிமலையாய் கொந்தளிக்கும் ஆழ்கடலாய் தியாக செம்மலாய் தமிழக சுதந்திரம் பற்றியும் தமிழகம் வீரம் பற்றியும் பேசினால் உடனே நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை பொறுப்பை ஏற்க மறுத்து தன் இறுதி மூச்சு உள்ளவரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தோடு வீடு கொண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரியணை பொறுப்பை ஏற்ற சமயத்தில் இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தொடங்கியது. இதன் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது. எட்டயபுர ராஜாவிடமிருந்து பாளையத்தில் வரி வசூலிக்க அனுமதி பெற்ற ஆங்கிலேயர்கள் திருநெல்வேலியில் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் வரி வசூலிக்க எண்ணிய அவர்கள் அதிகாரிகளாக கலெக்டர்களை நியமித்தனர். அப்போது திருநெல்வேலி பகுதியில் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்ற போது கோபமடைந்த கட்டபொம்மன், நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விழுகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றமழைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? கலனி வாழ்வுள்ளவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எம்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாய்? மாமனா அல்லது மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எவரை கேட்கிறாய் வட்டி? போர் அடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கீரினுடனே நெற்கதிராய் குவித்து விடும், ஜாக்கிரதை என்று பேசிய வசனம் இன்றளவும் தமிழர்களின் மத்தியில் வீரத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்து வருகிறது. ஜாக்சன் துரைக்கு பின்னர் கலெக்டர் பதவியை ஏற்றார் லூசிங்டன். ஆங்கிலேய ஆதிக்கத்தில் பேரடைஞ்சலாக கருதப்பட்ட கட்டபொம்மனை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பானர்மேன் என்பவன் தலைமையில் 1799ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தது. போருக்கு ஆயுதமாகாமல் இருந்த கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையாக போராடினார். பீரங்கி குண்டுகளை வைத்து நடத்தப்பட்ட இப்போரில் 6 நாட்களுக்கு பின்பு கோட்டை மதில் உடைக்கப்பட்டு கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். அங்கிருந்து தப்பிச் சென்ற கட்டபொம்மன் தனது நண்பரான புதுக்கோட்டை மன்னரிடம் அடைக்கலம் கோரினார். முதலில் அடைக்கலம் கொடுத்த புதுக்கோட்டை மன்னர் விஜயராமநாத தொண்டைமான் அவர்கள் ஆங்கிலேய படைக்கு பயந்து காட்டிக் கொடுத்ததால் கட்டபொம்மனை ஆங்கிலேய படை கைது செய்தது. பிறகு கயத்தாரில் புதிய மறுத்தடியில் நடந்த விசாரணையில் கட்டபொம்மன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு வெள்ளையின் தன் மீது சுமத்திய பலிகளை ஏற்றுக்கொண்டு உயிர் பிச்சையும் கேட்கவில்லை. அவர் தூக்கு மேடையை ஏறிய போது, என் தாய் மண்ணை காப்பதற்காக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று கம்பீரத்தோடு முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினார். அவர் தூக்கு மேடை ஏறிய போது, நான் இப்படி சாவதை விட என் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காப்பதற்காக வீர மரணம் அடைந்திருக்கலாம் என்று மனம் நொந்து கூறியபடி தூக்கு மேடை ஏறினார். பிறகு ஆங்கிலேய தளபதியான பானர்மேனின் தலைமையில் 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் நாள் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனின் கோட்டை அமைந்துள்ள பாஞ்சாலங்குறிச்சிக்கு மிக அருகிலேதான் சுதந்திரத்திற்காக தன் சொத்துக்களை இழந்து சிறையிலும் செக்கெடுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழ் வாவு சிதம்பரம் பிள்ளை ஊரான ஒட்டப்பிடாரம் அமைந்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கூறி நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்களுக்கு காவலில் நின்ற கொடி தேசிய கொடி காணாமல் போன ராஜாஜி, பாரதி, காந்தி, சிவாஜி, வஉசியும் கொடிக்கம்பத்தின் அருகில் விழிப்புடன் எல்லைகளை பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் விழிப்புடன் எல்லைகளை பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் வீரத்தை பறைசாற்றி பெருமையாக நிற்கும் போது மாணவர்களாகிய நாமும் பெருமித்து நிற்க வேண்டும். விழிப்புடன் நிற்போம், இந்தியாவை பாதுகாப்போம். நன்றி.
elevated speech, as we all have assembled here to celebrate Independence Day. Let's honor all the freedom fighters who dedicated their lives to preserve nations on the important occasion. Their sacrifices are made over millions. We can never forget the sacrifices of Lala Lajpat Rai, Bhagat Singh, Rani Lakshmibai, Sardar Vallabhbhai Patel, Mangal Pandey, Bal Gangadhar Tilak, and Tata. We are incredibly grateful that our 4 years battle between free and freedom. They have contributed to our tremendous growth in the areas of technology, education, sports and finance. Thank you. வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமி ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் தேவிய வாசகம் வந்தே மாதரம். நந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாயினும் வென்றாயினும் உயிர் சென்றாயினும் பலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரன் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமி ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் தேவிய வாசகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். அன்பு குழந்தைகளே, ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியின் முதல்வர்களே,
பள்ளி நிர்வாக பொறுப்பாளர், பள்ளி தாளாளர், பள்ளி மேனேஜ்மெண்ட் தலைவர், செயலாளர் மற்றும் பள்ளி முதன்மை நிர்வாகி ஆகிய அனைவருக்கும் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஆட்டம் என்ன, பூலித்தேவரும் ஒண்டிக்கைவேனும் தொடங்கி வைத்த போராட்ட யுத்தமோ அப்பப்பா சொல்லி மாளாது அவர்களின் போர்த்திறம். காமராஜர், ராஜாஜி, குமரன், இன்னும் பல போராட்ட வீரர்கள், எத்தனை எத்தனை புரட்சிகள், எத்தனை எத்தனை உயிர் தியாகங்கள், அனைத்தையும் பொறுத்தோம். மன்னன் காந்தியின் அகிம்சையை போற்றினோம், வென்றோம், சுதந்திரத்தை காப்போம், அந்நியர்களை விரட்டினோம், இரவோடு இரவாக எடுத்தான் ஓட்டம், பெற்றோம் வெற்றி, சுவைத்தோம் சுதந்திரத்தை. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். பாருங்கள் பாருங்கள் மூவன கொடியே பறக்கிறது, பாடுங்கள் பாடுங்கள் சுதந்திரமாக மகிழ்வுடனே, சுதந்திர கீதத்தின் பின்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமா, சுதந்திர கீதத்தின் பின்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமா. நேரு மாமா காந்திஜியும் உண்மை நல்வழி முன்னோர்கள் அகிம்சா முறையில்